ஒரு எம்எல்ஏ ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாங்க. அதாவது ஒரு வாரம் மட்டும் ப்ளூ கிராஸ் கண்ணை மூடிட்டு இருந்தால் இந்த நாய்களை எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அடுத்து மினிஸ்டர்கிட்ட போகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் கோர்ட்டு மட்டும் இதில் வந்து தலையிடலை அப்படின்னா ஒரு நாளில் இந்த நாய்களோட பிரச்சனைகளை வந்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எல்லாருமே மீடியாக்கள் பேசப்படுற விஷயங்கள், சட்டசபையில் விவாதிக்கப்படுற விஷயங்கள், வெளியில் மினிஸ்டர்ஸ் சொல்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே இந்த நாய்களால் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வெளியில் வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த பிராணிகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, அதை தீர்க்கிறதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து முதல்வர் அவர்கள் வந்து இதை உணர்ந்து ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கான பிரச்சனையை டோட்டலாக சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சமீபத்தில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு நம்ம பிராணிகளோட பிரச்சனைக்காக வந்து அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கதறினாங்களோ ஃபீல் பண்ணாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனாக நம்ம தமிழ்நாடோட நிதிநிலை அறிக்கையில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து எக்கச்சக்கமாக நமக்கு அடுக்கி விட்டுருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, இது நம்ம பேசும்போது என்னமோ ரொம்ப ஓவராக பயங்கரமாக புகழ்ந்து பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் என்னென்னா, இவங்களோட அந்த பிராணிகளோட பிரச்சனைகள் எங்கெல்லாம் ஆரம்பிக்குது, எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்குது, அது எப்படியெல்லாம் தீர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை விதமான அனலைஸ். அதாவது என்னென்னா, அதை பார்க்கும்போது இந்த நிதிநிலை அறிக்கை பார்க்கும்போது அவங்க எதுக்கெல்லாம் தீர்வுகள் சொல்லப்படுது, எதுக்கெல்லாம் பட்ஜெட் ஒதுக்கப்படுது அப்படிங்கிற அந்த இதை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த பிராணிகள் வந்து ஆதரவற்று இந்த தெருக்களில் இருக்கிற பிராணிகள் வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கான, உடல் நலத்தோட பாதுகாப்போடு வாழ்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை அப்படிங்கிற மாதிரி தான் அது இருந்தது. இது வந்து ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது. முதல்ல இந்த கோடிக்கணக்கான பிராணிகள் சார்பாகவும் அவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சிட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான என்ன சொல்கிறது ஃபீடர்ஸ், அவங்க நலம் விரும்பிகள், அவங்க எல்லார் சார்பாக நம்ம முதல்வர் அவர்களுக்கு வந்து நம்ம கண்ணீரோடு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். ஏன் இந்த டைமில் இந்த அறிக்கை வந்து ரொம்ப முக்கியமானதாக படுது அப்படின்னா, அதாவது இன்றைக்கி நேற்று இந்த அறிக்கை வந்திருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி, ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு மேஜரான ஒரு இஷ்யூ. அதாவது என்னென்னா, அந்த ஆடுகளை வந்து நாய்கள் கடிக்குது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அந்த மீடியாவில் வந்து பூமான அந்த ஒரு இஷ்யூ. ஸோ அது வந்து அங்கே லோக்கல் அரசியலில் பேசப்படுது. அப்போது அங்கே உள்ள அந்த பகுதியை சேர்ந்த இல்லை பக்கத்து பகுதியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாங்க. அதாவது ஒரு வாரம் மட்டும் ப்ளூ கிராஸ் கண்ணை மூடிட்டு இருந்தால் இந்த நாய்களை எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அடுத்து மினிஸ்டர்கிட்ட போகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் கோர்ட்டு மட்டும் இதில் வந்து தலையிடலை அப்படின்னா ஒரு நாளில் இந்த நாய்களோட பிரச்சனைகளை வந்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன அப்படின்னா, அந்த கருணை கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரேபிஸ் நாய்களுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு அங்கே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க அங்கே பாராளுமன்றத்தில் நம்ம சார்பாக அங்கேருந்து தமிழ்நாடு சார்பாக போன ஒரு உறுப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாயோட தொல்லைகள் பயங்கரமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது வந்து மத்திய அரசு ஏதாவது வந்து ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்கிறாங்க. இப்படி அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து இந்த நாய்களோட பிரச்சனைக்கு வந்து நாய்களோட பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்கிறாங்களே தவிர, நாய்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத யாருமே சொல்லலை. ஸோ ஆளுங்கட்சியை சேர்ந்த சில ஆட்கள் ஆரம்பித்து மினிஸ்டர்லேருந்து எதிர்க்கட்சிகள்லேருந்து எல்லா சைடுமே பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கான எதிர்ப்பு குரல் வந்து பயங்கரமாக இருந்தது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு சைடு இங்கே இவங்களுக்கு நடக்கிற, அங்கே சுற்றிலும் உள்ள மக்கள் மத்தியில் நடக்கிற, பப்ளிக் மத்தியில் நடக்கிற இவங்களுக்கான டோட்டல் ட்ராஜடி, அதாவது அந்த அப்யூஸ் இருக்கு இல்லையா, அதாவது குட்டிகளை அப்படியே அம்மாவை விட்டு தூக்கி கொண்டு போடுறது, அம்மாவை விட்டுட்டு குட்டிகளை கொல்றது, குட்டிகளை விட்டுட்டு அம்மாவை கொல்றது, ரீலொகேட் பண்ணுறது. ரீலொகேஷன்ற பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாய்களை எங்கேயோ கொண்டு இனம் தெரியாத தண்ணி கூட இல்லாத காட்டுக்கு கொண்டு விட்டு வர்றது அப்படிங்கிறது இந்த பக்கம் ரெண்டாவது ஒரு மேஜரான ஒரு கார்னர்.
அடுத்து இன்னொரு பக்கம் மீடியாக்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து மேஜராக பிரிவுபடுத்தி அது ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் லெவலில் ஒரு நாய் ஒரு விபத்து மாதிரி தான் ஒரு நாய் கடிக்கிறது. அது கண்டிப்பாக வந்து அது பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேதனையான விஷயம் தான், எல்லாருக்குமே வேதனையான விஷயம் தான். ஒரு குழந்தையவோ ஒரு பெரியவரோ ஒரு நாய் கடிக்குது அப்படின்னா அது சரிதானே, யாரும் கொண்டாட மாட்டாங்க. அதுக்கு அங்குள்ள நாய்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் நாய்க்கு என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர, ஒட்டுமொத்த நாய்களுக்கான அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த நாய்களை எல்லாத்தையுமே வந்து ரீலொகேட் பண்ணுற மாதிரி ஒரு மேஜரான ஒரு ஏரியா. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபீடர்ஸ் அண்டு ஒரு நாளும் சாப்பாடு போகிற ஃபீடர்ஸ் வந்து கம்ப்ளீட் வந்து அந்த பப்ளிக்கோட டெய்லி மோதுற மாதிரி சந்தர்ப்பங்கள். எப்போ தூங்குவாங்க, எப்போ சாப்பாடு வைக்கலாம், அந்த சாப்பாடு கொடுத்து முடிகிற வரைக்கும் நிம்மதியாக அந்த குழந்தைங்க அந்த பிராணிகள் சாப்பிட முடியுமா, அதுக்கு ஏதாவது தொந்தரவு வந்துருமான்ற மாதிரி ஒரு பதட்டம் மன அழுத்தத்தோடய அவங்க அந்த உணவு பரிமாறிட்டு அந்த வீட்டுக்கு வர விஷயங்கள். இதுக்கடுத்து அங்கே ஏரியாக்கள் ஏதாவது ஒரு நாய்கள் கடிச்சிருச்சு, ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா நேராக எல்லாரோட கவனங்களும் என்ன அப்படின்னா இந்த சாப்பாடு வைக்கிறவங்க மேலே தான் வருது. அது மேஜரான வாக்குவாதமாக மாறுது. சில இடங்கள்லாம் வந்து ஃபீடர்ஸ் இந்த உணவு அளிக்கிறவங்களையும் ஆதரவு அளிக்கிறவங்களையும் வந்து டோட்டலாக அட்டாக் பண்ணுற அளவுக்கெல்லாம் நிறையா பிரச்சனைகள் வருது. விலங்குகள் நலனுக்காக சில பிரிவுகள் சட்டப்பிரிவுகள் இருக்குது. அவங்க பாதிக்கப்படும் போது இந்த பிரிவில் வந்து வழக்கு தொடரலாம், நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லி. ஆனால் இந்த ஃபீடர்ஸோ இவங்களை இந்த பிராணிகளை நலன் விரும்புகிற ஆட்களோ அங்கே போய் சொல்லும்போது எந்த விதத்துலையுமே வந்து காவல்துறையில் வந்து அந்த இதை அவங்க எடுத்துக்கிறதே இல்லை, அந்த புகாரை எடுத்துக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக மேஜரான ப்ரெஷர்ஸ் வரும்போது தவிர்க்க முடியாமல் வந்து அந்த சிஎஸ்ஆர் காப்பி அது எஃப்ஐஆர் வரைக்கும் வருது. வாட்ஸ்அப் குரூப்பில் போய் பார்க்கும்போது தான் அவங்களோட கதறல்கள், அவங்களோட மன அழுத்தம், அவங்களோட அந்த கூக்குரல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ வேறு ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. 2:30 மணி 3 மணி 4 மணிக்கெல்லாம் நிறையா சகோதரிகள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த புலம்புற அந்த வாய்ஸ் நோட்ஸ் வந்து நம்மளால் கேட்டு தூங்கவே முடியாது. அத்தனை விதமான மன அழுத்தங்கள். எல்லாரோட கோரிக்கையும் என்ன அப்படின்னா இது யார் தீர்க்கிறது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பயம் ஆயிடுச்சு. இத்தனை கார்னர் இருக்க, இந்த கார்னருக்கு இடையில இவங்களை வந்து நம்ம காப்பாற்ற முடியுமா, அது சாத்தியமாங்கிறது தான் எல்லாரோட கொஸ்டின் மார்க்காக இருந்தது. ஆனால் எல்லாரோட கோரிக்கை உள்ளுக்குள்ளே என்ன அப்படின்னா அது தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொல்கிறாங்கன்னு தெரியும். எல்லாரோட கோரிக்கையும் முதல்வர்கிட்ட போய் இதை ஒப்படைக்கணும் இந்த கோரிக்கையை அப்படிங்கிறது தான். நாய்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து முதல்வர் கையில் போய் ஒப்படைக்கணும், அந்த பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட இதாக இருந்தது. ஏன்னா நாய்களால் பப்ளிக் பிரச்சனை அப்படின்றத சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பேர்கள் இருக்காங்க. ஆனால் நாய்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஆட்கள் இல்லையே, இதை போய் எடுத்துகிட்டு போய் முதல்வர் காதில் சொல்கிறதுக்கான சரியான தகுதியான ஆட்கள் இல்லையென்ற ஒரு ஆதங்கம் மேஜராக இருந்தது. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் முதல்வர் அவர்களோட இந்த அறிக்கை. நான் வந்து அவங்களோட 2-3 நாளைக்கு முன்னாடி உள்ள ட்விட்டரில் அவங்க வந்து இதுக்கு தண்ணி வச்சுட்டு, பறவைகளுக்கு தண்ணி வச்சுட்டு சொல்லுவாங்க, பிராணிகளுக்கெல்லாம் பறவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் குடிக்க தண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டர் இது ஒன்று பார்த்தேன். அவர் கையில் வந்து ஒரு இது இருக்கும், ஒரு செல்லப்பிராணி ஒன்று வச்சுருப்பாங்க. எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது என்னென்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்ற மாதிரி. இது ஏதோ ஒரு மேஜரான ஒரு சிம்பிள். அடுத்து கண்டிப்பாக ஒரு மேஜரான இந்த தெருவாழ் பிராணிகளுக்கான ஆதரவற்ற பிராணிகளுக்கான மேஜரான ஒரு விஷயத்தை வந்து முதல்வர் அவர்கள் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நான் அந்த வீடியோ கூட இந்த டைட்டில் ரெடி பண்ணிட்டேன். யானை வரும் முன்னே மணி யோசை வரும் பின்னே அப்படிங்கிற மாதிரி போட்டு மேஜரான ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் என்னென்னா இது வந்து நான் நினச்சேன் என்னோடய கோரிக்கை அப்படின்றது இல்லை, இதுக்கு லட்சக்கணக்கான பேரோட கோரிக்கையாக இருந்தது. குறிப்பாக நம்ம முதல்வர் அவர்களுக்கு வந்து வேண்டுகோள் வச்சு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் 2 மேஜரான கோரிக்கைகள் நம்ம வச்சுருந்தோம். அது ஒன்றுக்கு உள்ளே வந்து கமெண்ட் பாக்ஸில் அதை பார்த்த எல்லாருமே, அதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஸ்கிப் பண்ணி போகிறது வேறு, ஆனால் உள்ளே வந்து தன்னோட தேடுதல்களை, தன்னோட தேவைகளை, இல்லை தன்னோட கோரிக்கைகளை வந்து எல்லாருமே ஒரே மாதிரி முதல்வர் அவர்களுக்கு வச்சுருந்தாங்க. ஐயா அந்த டைமில் நீங்கள் தான் காப்பாற்றணும், அது 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 என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இல்லை, ஒரு பெரிய ஒரு கூக்குரலாக இருந்தது. அது எனக்கு இந்த வீடியோ போட்டதை விட அந்த வீடியோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது இன்னும் மிகப்பெரிய ஒரு பெயினாக இருந்தது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு இதாக, அதாவது எல்லாருமே மீடியாக்கள் பேசப்படுற விஷயங்கள், சட்டசபையில் விவாதிக்கப்படுற விஷயங்கள், வெளியில் மினிஸ்டர்ஸ் சொல்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே இந்த நாய்களால் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வெளியில் வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற அந்த பிராணிகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, அதை தீர்க்கிறதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து முதல்வர் அவர்கள் வந்து இதை உணர்ந்து ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கான
பிரச்சனையை டோட்டலாக சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பசியோடையும் பட்டினியோடையும் வலியோடையும் எத்தனையோ கொடூரங்களை தாங்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பிராணிகள் வாழ்க்கையில் முதல்வர் அவர்கள் அறிவித்த இந்த அறிவிப்பு வந்து ஒரு மாபெரும் ஒரு விடியலாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. வரலாறு நம்ம முதல்வரை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கோம். கடைசி பிராணி இருக்கிற வரைக்கும் முதல்வரோட ஆரோக்கியத்துக்கும் அவங்களுக்காக அந்த பிராணிகளோட பிரார்த்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு நம்பிக்கை. நன்றி. மீண்டும் மீண்டும் முதல்வர் அவர்களுக்கு வந்து இந்த உயிரினங்கள் சார்பாக மிக்க நன்றி.